இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சிக்கலான ஒரு தருணம் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் எப்படி சிறப்பாக தூய் ஆவியானவருடைய துணையால் வழிநடத்தப்பட வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார். சீனாவினுடைய ஞானி அவாந்தி என்ற ஒரு மனிதர், அவரை பற்றிய செய்தி எல்லா இடமும் பரவுகிறது. எல்லாருமே அவரை ஒரு சிறந்த ஞானி, எவ்வளவு ஒரு சிக்கலான சூழ்நிலை பிரச்சனை அவருக்கு சொன்னாலும் நல்ல ஒரு தீர்வை நமக்கு கொடுப்பார் என்று பேசி கொண்டிருந்தார்கள். இதை கேட்ட ஒரு மனிதனுக்கு அவர் மீது என்னவோ அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்வு, ஆத்திரம். சரி, அந்த ஞானியை என்னைக்காவது மொக்கடைய செய்யணும், எனவே என்ன பண்ணலாம் என்று யோசித்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் அந்த மனிதன் இந்த சீன ஞானி அவாந்தியை நோக்கி ஓடி வருகிறான். ஐயா, பெரிய ஞானியே, எனக்கு ஒரு பெரிய சிக்கல், நீங்கள் தான் எனக்கு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு சொன்னான். சரிப்பா, உன் சிக்கல் என்ன சொல்லு அப்படின்னு அவர் கேட்டார். ஒன்றும் இல்லை, நேற்று நான் தூங்கி கொண்டிருந்த போது இரவு ஒரு எலி என் வாய் வழியாக உள்ளே ஓடிடுச்சு. அது என் வயிற்றுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் தான் பதில் சொல்லணும் சொல்லி அந்த மனிதன் கேட்டான். அந்த ஞானி கொஞ்ச நேரம் யோசித்தார். தம்பி, இது சிக்கல் மாதிரி தெரியல, பெரிய நக்கலாக இருக்குது. ஆனால் நானும் உனக்கு ஒரு பதில் சொல்கிறேன், கவலைப்படாத. ஒன்றும் இல்லை, இங்கே வீட்டில் இருக்கிற ஒரு பூனையை எடுத்து விழுங்கிடு. அந்த பூனை உள்ள வாய் வழியாக போய் அந்த எலியை பிடிச்சி மீண்டும் வெளியே வந்துடும், பயப்படாது, சரியாயிடும். என்னையா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டான். இல்லைன்னா வேற ஒரு தீர்வு இருக்கு, கவலைப்படாத, கொஞ்சம் எலி மருந்து எடுத்துக்கூடி, உள்ளக்கிற எலி செத்துரும், பிரச்சனையை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்ன பிற்பாடு அங்கிருந்து தலை தெறிக்க அவன் ஓடி போயிட்டானாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே இதுபோல தருணங்களை நாம் சிந்திக்கலாம். நம்மிடம் கேட்கிறவர்கள், பேசுகிறவர்கள் எல்லாருமே அங்கு எகத்தாளமாக நக்கலான ஒரு கேள்வியை, வில்லங்கமான ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது அவர்களுக்கெல்லாம் விடையளிக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. வில்லங்கமாக கேள்வி கேட்டால் வில்லங்கமாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு ஆற்றலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிற பொழுது இயேசுவுக்கும் அதே தான் நடக்கிறது. இயேசு அந்த எருசலேம் ஆலயத்திலே வியாபாரம் செய்தவர்கள் அங்கு நடந்த அட்டுழியங்களை எல்லாம் பார்த்து அந்த ஆலயத்தில் இருந்தவர்களை அடித்து விரட்டுகிறார். அதை பார்த்த உடனே இவர்களுக்கெல்லாம் கோபம். யாரு? இங்கு வந்தக்கூடிய தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் எல்லாரும் இயேசுவை ரவுண்டு கட்டுறாங்க. இந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? இன்றைக்கு நிறைய கேள்வி இதே தான் எல்லா இடங்களிலும். இந்த அதிகாரம் உனக்கு எங்கிருந்து வந்தது அப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இயேசு நினைத்திருந்தால் உடனடியாக சொல்லியிருக்கலாம், இது என் தந்தையினுடைய இல்லம், என் தந்தையினுடைய இல்லத்தை இப்படி நீங்கள் மிக மோசமாக நடத்துகிறீர்கள், எனவேதான் நான் இதை செய்கிறேன், எனக்கு எல்லா அதிகாரம் உண்டு என்று அவர் நேரிடையான பதில் சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் அவர் சொல்றார், அவர் எந்த நேரிடையான பதிலும் சொல்லவில்லை. உடனடியாக அவர் சொல்றார், சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், திருமுழுக்கு யோவானுக்கு அவருக்கு வந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார். அப்போ அவர்களும் அவரிடம் கேட்ட கேள்வி ஒரு சிக்கலான கேள்விதான். எந்த பதில் சொன்னாலும் அங்கே கண்டிப்பாக அவர்கள் கார்னர் பண்ணப்படுவாங்க. மேலிருந்து வந்தது என்று சொன்னால் நீ ஏன் நம்பல? சரி, மனிதரிடமிருந்து அவருக்கு அதிகாரம் வந்தது என்று சொன்னால் மக்கள் எல்லாருமே அவரை பெரிய இறைவாக்கினராக பார்த்தார்கள். எனவே மக்களுடைய கோபம் அவர்கள் மேல் பாயும். எனவே அவர்களும் யோசித்துவிட்டு எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசு, நானும் எந்த அதிகாரத்தால் உங்களுக்கு செய்தேன் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று துணிவோடு அந்த இடத்தை விட்டு போகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நாம் பணிபுரியக்கூடிய இடங்களில் அல்லது நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழலில் எல்லாரும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி, இது போன்ற வில்லங்கமான கேள்விகளை நாம் சந்திக்க வேண்டிதான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு சாந்தமாக விடையளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எது சரியோ அதை மிக நேர்த்தியாக செயல்படக்கூடிய ஆற்றலை தூய ஆவியானவர் நமக்கு தருவார்.
அப்போ நாம் தூய ஆவியானவருக்குடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுபோல சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற பதில் என்ன? நீங்கள் என்ன பேசுவது, என்ன பதில் சொல்வது என்று கவலைப்பட வேண்டாம். அது எல்லாம் உங்களிலிருந்து தூய ஆவியானவர் வழி நடத்துவார். எனவே அவருடைய வழிகாட்டுதலில் வாழ்வதற்கான ஒரு தகுந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் உங்களை நெறிப்படுத்துவார், வழிகாட்டுவார் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார். அதே தூய ஆவியானவரால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தப்பட வேண்டும். அப்படி இருக்கிற போது எத்தகைய ஒரு இக்கட்டான சூழலாக வந்தாலும் அவர் நம்மிலிருந்து தகுந்த பதிலை தருவார் என்பதை நாம் புரிந்து கொண்டு யதார்த்தமான அன்றாட வாழ்க்கையில் நாம் ஆவியானவர்களால் நம்மை வழிநடத்தப்படக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சிறப்பான ஒரு பணியாளர்களாக, ஆண்டவருடைய தூதர்களாக வாழ தொடர்ந்து முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவனே நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.